சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 25ஆம் நாள் 8/5/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டுமென்று இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீரராக அதை வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்றதாகிய வடதிசை, செல்வங்களை எல்லாம் குவிக்கக்கூடிய திசை இந்த குபேர திசை. அந்த வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தக்கூடியவர்கள் மஞ்சள் பட்டி கொண்டு போய் சாத்தலாம், அல்லது மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டற்கள் நிவேதனம் வைத்து வழிபாடு செய்வதற்கும் ஒரு சிறப்பானது. அதேபோல் சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சணாமூர்த்தியையும் வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் 2 பட்சங்களிலும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை ஆகிய 2 பட்சங்களிலும் விரதமிருந்து அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட திதி வாரியான விரதம் ஏகாதசி விரதம். இது பல்வேறு விஷ்ணு ஆலயங்களிலே இந்த ஏகாதசி திதியிலே சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள், அன்னதானங்கள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறும். அவ்வாறு இந்த ஏகாதசியிலே யார் யாரெல்லாம் விரதம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த பகல் பொழுது கூட உணவு அருந்தாமல் பூஜை பார்த்து சாயங்கால வேளையிலே விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வதும், அதுவும் அன்னம் சாப்பிட மாட்டார்கள். இந்த ஏகாதசியில் விரதம் இருக்கிறவர்கள் ஏதாவது பலகார பட்சணங்கள் தான் இந்த விரத பூர்த்தியோடு செய்து கொள்வார்கள். அவ்வாறு இது மாதத்திலே 2 முறை வளபுறையிலும் ஏகாதசி திதி வரும், தேய்புறையிலும் வரும். அவ்வாறு மாதத்திலே 2 திதி அடிப்படையிலே ஒரு வருடத்துக்கு 24 ஏகாதசிகள். இதை விட இந்த மார்கழி மாதத்திலே வருகின்ற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பு உன்னதம் பெற்றது. இவ்வாறு இந்த ஏகாதசி விரத காலங்களிலே நாம் விஷ்ணு ஆலயங்கள் அருகிலே இருந்தால், அல்லது நமக்கு அருகில் உள்ள ஆலயத்திலே விஷ்ணு சன்னிதானம் இருந்தால் அங்கே சென்று பிரார்த்தனை வழிபாடுகள், அர்ச்சனைகள் செய்யக்கூடியவர்கள் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இறையருளையும் குருவருளையும் நாம் பூர்ணமாப்பெறுகின்ற வகையில் இந்த ஆலய வழிபாடுகள் மிக மிக முக்கியமானது. இவ்வாறு இந்த நல்ல நாட்களிலே, சிறப்பான நாட்களிலே நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வதும், இந்த ஏகாதசியிலே விரதம் இருக்கின்றவர்கள்
துளசி கொண்டு போய் விஷ்ணு ஆலயங்களில் அர்ச்சனை கொடுக்கலாம். இது பொதுவாக இந்த ஏகாதசி நாளில் துளசி செடியிலிருந்து துளசியை எடுக்கக்கூடாது, பறிக்கக்கூடாது. அதனாலே முதல் நாளை எடுத்து வைத்து மஞ்சள் தண்ணீரிலே சுத்தமாக கழுவி கொண்டு போய் பூஜைகளுக்கு கொடுத்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பணிகளிலே இந்த நூலில் பவுலுடைய மறைப்பணி பற்றிய பல நிகழ்வுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. பவுல் அடிகளார் எத்தென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிரேக்க நகருக்குள் போகின்றார். அந்த நகரிலே அவர் தம்முடைய நற்செய்தியை அங்கு எடுத்துரைத்த பொழுது பலர் அவரை எதிர்த்தார்கள். ஏதோ ஒரு அந்நிய தெய்வத்தை கொண்டு வந்து இங்கு அறிமுகப்படுத்துகிறார் என்று குறை கூறினார்கள். இவ்வாறு இயேசுவை அறிவித்த பவுல் அடிகளார் எப்படி இவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த உண்மையை எடுத்துரைக்க முடியும் என்று சிந்தித்த பொழுது அவர்கள் அந்த பொது இடங்களிலே வைத்திருந்த பல சிலைகளை பார்க்கின்றார், பீடங்களை பார்க்கின்றார். பல்வேறு தெய்வங்களுக்கு அவர்கள் வழிபாடு செலுத்தி கொண்டு வருகின்ற வேளையிலே ஒரு பீடத்தை அவர்கள் அமைத்து யாரும் அறியாத தெய்வத்திற்கு என்று சொல்லி அவர்கள் அந்த பீடத்தை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அந்த பீடத்தை அவர்கள் அந்த இடத்திலே வைத்திருக்கின்றார்கள். பவுல் அவருடைய அறிவு சிந்தனை, அவருடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி சொன்னார், நீங்கள் வழிபட்டு கொண்டு வந்த இந்த யாரும் அறியாத தெய்வத்திற்கு, அந்த தெய்வத்தை பற்றித்தான் நான் பேசுகின்றேன். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுள் அவரை அனுப்பினார், அவர் பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி அந்த மக்கள் அதிர்ந்து போனார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். சரியான ஒரு விடையை இவர் கொடுத்து விட்டார் என்று அவர்கள் மகிழ்ந்தார்கள், அவர்களே நம்பிக்கை வைத்தார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களோடு உறவாடுகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது அவர்களுடைய குறைகளை நாங்கள் கண்டுகொண்டால் எங்கள் மத்தியிலே நெருக்கம், ஒற்றுமை, புரிந்துணர்வு ஏற்படாது. ஆனால் ஏற்கனவே அவர்களுக்கும் எனக்கும் இடையிலே என்ன ஒற்றுமை, ஒருமைப்பாடு இருக்கின்றது என்று கண்டுபிடிக்கின்ற பொழுது அந்த ஒற்றுமையிலே நாங்கள் எங்களுடைய உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய விருப்பும் எங்களுடைய விருப்பும் எங்கு இணைகின்றதோ, அவர்களுடைய நோக்கமும் எங்களுடைய நோக்கமும் எங்கு இணைகின்றதோ, அவர்களுடைய முயற்சிகளும் எங்களுடைய முயற்சிகளும் எங்கு இணைகின்றதோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெரிதாக மதிக்கின்ற பண்புகளும் எங்களுடைய பண்புகளும் எங்கு ஒன்றாக இணைகின்றதோ அங்கு எங்களுடைய உரையாடலை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். பவுல் அடிகளார் தன்னுடைய மறைப்பணியிலே இத்தகைய அணுகுமுறையை பயன்படுத்தினார். நாங்கள் பலதரப்பட்ட சமய சமூக பிரிவினைகள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்லினங்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு நாங்கள் மற்றவர்களோடு இந்த உரையாடலை தொடுத்து இவர்களோடு நாங்கள் ஒப்புரவு செய்து கொள்ள, இணைந்து வாழ்வதற்கு நாங்கள் வழிகளை தேட வேண்டும் என்று சொன்னால், அடுத்திருப்பவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே எது எது எங்களை பிரிக்கின்றது என்பதை பார்க்க
எத்தகைய விடயங்கள் எங்கள் மத்தியிலே இணைக்கின்ற பாலங்களாக இருக்கின்றது என்று இதை நாங்கள் பெரும் உரையாடலை பற்றி சமய ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக நாங்கள் உரையாட வேண்டும் என்று சிந்திப்பதிலும் பார்க்க, எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே எங்களுடைய அன்றாட வாழ்க்கை சூழலிலே எவ்வளவு தூரம் நாங்கள் மற்றவர்களோடு எங்களுடைய உறவை தொடுத்து கொள்வதற்கு பாலங்களை அமைத்து கொள்ள முடியும், எங்கு நாங்கள் ஒருவர் மற்றவரோடு இணக்கம் செய்து கொள்ள முடியும் என்று சிந்திப்போம். இவ்வாறு இந்த பவுல் அடிகளாருடைய அணுகுமுறையை நாங்களும் எங்களுடைய உரையாடல்களிலே சமூகத்திலே இருக்கின்ற ஏனைய சகோதர சகோதரிகளோடு எப்படி நாங்கள் உரையாட முடியும், உறவாட முடியும், எங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்த முடியும், எங்களிடம் இருக்கின்ற பிரிவினைகளை நாங்கள் அகற்ற முடியும் என்று சிந்திப்போம். இறைவன் எங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே அருள் கூறுவாராக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம், அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது, உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த, மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து, அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால், நாங்களும் அதிகமாக
அதிகமான தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால் கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.